இந்த பாஸ்போர்ட் இல்லாம மலேசியா போறதுக்கு எதனா வழி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா டிசம்பர் 27ஆம் தேதி ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து மலேசியாவில் நடக்குது. எப்பவுமே தமிழ்நாட்டில் கோலாகலமா நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு மலேசியாவில் நடக்குது. கடைசி படம் அவன் ரீல்ஸ் மீம்ஸ் போட்டு தன் சோகத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த கிளிம்ஸ்ல வந்து அந்த அறிவிப்பு வீடியோல வந்து அந்த பாடல் வரிகள் வந்து பல பேரோட இதயங்களை வந்து நொறுக்கி இருக்கு. கண்கள் குளமாகிறது. நேற்றெல்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன். நான் அடனாடா கடைசி படம், கடைசி ஆடியோ லான்ச், கடைசியா தலைவன் மயக்க பிடிச்சி பேச போறாருன்னும் போது அந்த அறிவிப்பு வரும்போதே நம்ம இதயங்கள் கனத்து போனதை நம்மளால பார்க்க முடிந்தது. சரி, சினிமா ஒரு புறம் இருக்க, ஆடியோ வெளியீடு அதை பத்தின அறிவிப்பு இருக்க, உடனே இன்னொரு அறிவிப்பு வருது. நம் தளபதி அவர்கள் காஞ்சிபுரம் வரப்போகிறார், என் மண்ணுக்கு வரப்போகிறார், நான் வாழும் என் ஊருக்கு வரப்போகிறான்னு சொன்ன உடனே எண்ணற்ற மகிழ்ச்சியில் நான் ஆழ்ந்தேன். எதற்கு திடீர்னு வந்து இப்போ இந்த மீட்டிங் எஸ் சேலம்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு காஞ்சிபுரம் சொல்றாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? நிறைய பேருக்கு அந்த கிளாரிட்டியே இல்லாம இருக்கு. என்ன எதுக்காக வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க? சேலம்ல என்ன நடந்தது, இப்போ காஞ்சிபுரம்ன்றாங்க, என்னன்றதை உங்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது கரூர் இஷ்யூக்கு அப்புறமே வந்து தளபதியால வந்து மக்கள் சந்திப்பு வந்து நடக்க முடியாம சில தடைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எப்படியாச்சும் மக்கள் சந்திப்பை நம்ம மறுபடியும் தொடங்கணும். இப்போ கோர்ட்டோட ஆர்டர் என்னன்னா எஸ்ஓபி, எல்லா கட்சிகளுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு எஸ்ஓபி கொடுத்தாதான் நாம வந்து அடுத்த கட்ட இந்த பிரச்சாரங்கள் ரோட் ஷோ வந்து மேற்கொள்ள முடியும். அதுக்கு தான் அந்த கட்டுப்பாடு. ஏன்னா கோர்ட் வந்து இந்த ஆளும் அரசுக்கு வந்து கெடு கொடுத்தது. இப்போ அதுக்கான கேஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மக்கள் சந்திப்பானது திரும்ப வந்து தொடங்க முடியும். இந்த ரோட் ஷோக்காக தான் இது. இந்த வாகனங்கள் மூலியமா ரோட் ஷோ பண்றதுக்கான தடை இப்போ நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். சரி, நம்ம அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தோம்னா மக்கள் சந்திப்பு தள்ளி போயிட்டு இருக்கு, எலெக்ஷன் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து அதை எப்படியாவது மறுபடியும் மக்கள் சந்திப்பு நடத்தணும். எந்த முறையில எப்படி நடத்தலாம்னு பார்க்கும்போது இந்த காலி மனைகளை சூஸ் பண்ணி அங்க மீட்டிங் மாதிரி நடத்தலாம். அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அதுக்காக தான் வந்து சரி முதல் சந்திப்பானது வந்து டிசம்பர் முதல் வாரத்துல அந்த சந்திப்பானது நடத்திடலாம். கரூருக்கு அப்புறம் ரொம்ப பெண்டிங் ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் மக்கள் சந்திப்பு நம்ம தொடங்கணுன்றதுக்காக தான் சேலத்தை வந்து குறிவைத்து ஒரு முக்கியமான 3 அந்த காலி மனைகள் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரவுண்டை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு காவல்துறை அவர்களை வந்து நம்மளோட சேலம் மாவட்ட செயலாளரான அண்ணன் தமிழன் பார்த்திபன் அவர்கள் வந்து காவல்துறை அணுகுறாரு. அணுகி அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன சாக்கு தான் வந்து நம் இதயங்கள் என் நெஞ்செல்லாம் அப்படியே புண்ணாச்சி தம்பின்னு வாங்க பாத்தியா, அந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்றாங்க. அதாவது டிசம்பர் மாசம் முதல் வாரத்தில் வந்து உங்களுக்கு கார்த்திகை தீபம் வருது, அதை தொடர்ந்து வந்து பாபர் மசூதி இடிப்பு தினம் வருது, அதை காட்டி நாங்கள் இதை வந்து ரத்து செய்கிறோம், நீங்க வேற ஒரு டேட்டோட வாங்கலாம்னாங்க. அட என்னடா இது, எதுக்காகடா இப்படி சரி தள்ளி போகுதுன்னு சொல்லி ஓகே, ஏன்னா இவங்க சொல்றதை வச்சுதான் நம்ம போக முடியும். திரும்ப கோர்ட்டுக்கு போனா மறுபடியும் ப்ராசஸ் பெருசா போவோம், அதுக்கு பேசணும், அதுக்குன்னு சொல்லி டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஜவ்வா நாம மக்களை சந்திக்கணும், தலைவர் மக்களை சந்திக்கணும். அதுக்கு என்னென்ன மீடியத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மீடியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் காஞ்சிபுரத்தை தேர்வு செய்திருக்கிறார்.